இலங்கைக்கு எதிரான டெஸ்ட் தொடருக்கான கேப்டனா ஸ்டீவ் ஸ்மித் நியமிக்கப்பட இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. வரும் 29ஆம் தேதி 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடர விளையாட ஆஸ்திரேலிய அணி இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொள்ளவிருக்காங்க. இந்த தொடருக்கான ஆஸ்திரேலிய கேப்டனா ஸ்டீவ் ஸ்மித் நியமிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறதா தகவல் வெளியாக இருக்கு. இப்போ இந்தியாவிற்கு எதிராக 5 போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் தொடர பேட் கமின்ஸ் தலைமையிலான ஆஸ்திரேலிய அணி விளையாடி வர்றாங்க. சிட்னி டெஸ்ட் போட்டியில இந்திய அணி வென்று 46 ஆண்டு கால வரலாற்றை மாற்றுமா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில எழுந்திருக்கு. இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையிலான கடைசி டெஸ்ட் போட்டி சிட்னி மைதானத்துல நடைபெற்று வருது. இந்த மைதானத்துல கடைசியா 1978ஆம் ஆண்டு தான் இந்தியா வெற்றி பெற்றிருக்காங்க. அதன் பிறகு அந்த மைதானத்துல இந்திய அணி 12 போட்டிகள்ல விளையாடி இருந்தாலும் அதுல 5 போட்டிகள தோல்வியும் 7 போட்டி டிராவிலையும் முடிவடைஞ்சிருக்கு. இதனால சிட்னி மைதானத்துல 46 ஆண்டு காலமா இந்தியா வெற்றி பெறாம இருக்கு. அதனால இப்போ நடந்து வரும் கடைசி டெஸ்ட்ல வென்று இந்திய அணி வரலாற்றை மாற்றும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புல ரசிகர்கள் இருக்காங்க. இந்திய நட்சத்திர வீரர் விராட் கோலி ஒருநாள் கிரிக்கெட்டோட ஆசான்னு ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் ஷான் வாட்சன் புகழ்ந்திருக்கார். மேலும் எல்லா விதமான போட்டியிலையும் கோலி மாஸ்டர்னும் குறிப்பா ஒருநாள் போட்டிகள்ல மிக சிறப்பா விளையாடி இருக்காருன்னு தெரிவிச்சிருக்கார். அடுத்த மாதம் நடைபெறவிருக்க சாம்பியன்ஸ் டிராபி தொடர்ல விராட் கோலி கம்பேக் தருவாருன்னு ஷான் வாட்சன் நம்பிக்கை தெரிவிச்சிருக்கார். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.